நடிகை கௌதமி அதிமுகவில் இருந்தார். என்னங்க இதெல்லாம் ஒரு நியூஸான்னு கேட்டால் நியூஸ் இல்லைங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க எங்கே இருந்தாங்கன்னா பிஜேபி கட்சியில் இருந்தாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி காரைக்குடியை சேர்ந்த அழகப்பன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்சியர் வந்து இவங்களோட சொத்து அபகரிச்சதா சொல்லிட்டு ஒரு புயலை கிளப்பி கிட்டத்தட்ட 1996லேருந்து 2023 வரைக்கும் இவங்க பிஜேபியில் தான் இருந்தாங்க. இந்த சொத்து அபகரிச்சதால் பிஜேபிலேருந்து விலகிட்டாங்க. கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க விலகிட்டாங்க. சரி, இவங்களால பிஜேபிக்கு என்ன லாபம்னு கேட்டால் அங்கேயும் ஒரு லாபம் கிடையாது. இப்போ அதிமுக வர எங்கேயும் ஆனால் கொஞ்சம் ஓட்டு விழும், ஒரு 100 அவ்வளோதான். இது பருத்தி முட்டை குடுலே இருந்திருக்கணும்னு கேட்டால் ஆமாங்க. சரி, இது முடியும் இவங்க எங்கே வாழ்ந்தான்னு கேட்டால் நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் கூட தான் லிவிங் டுகெதரில் 2006லேருந்து 2016 வரைக்கும் இருந்தாங்க. ஒரு 10 வருஷம் வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மகன் இருக்குது. கிட்டத்தட்ட இவங்க பூர்வீகம் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க. ஆந்திரா வந்து நடிக்க வந்துட்டாங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. நல்ல நடிகையாக இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க அதிமுகவில் போயிட்டு கட்சி இணைஞ்சிருக்காங்க. இது அவங்க தனிப்பட்ட விஷயம். சரி, கௌதமி அதிமுக பலம் பெற்றுமா அப்படிலாம் கிடையாதுங்க. இவங்க வெறும் மேடை பேச்சில் மட்டுமே பயன்படுத்திக்குவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் காசு ஒரு அவள் தாங்க. ஸோ இதை பற்றி கீழே நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.